லேபுக்கு போயிட்டு அந்த பிளட் லேபில் வந்து அந்த பிளட்டை செக் பண்ணிவிட்டு அந்த பிளட்டில் ஹெச்ஐவி கிருமி இல்லை, ஹெப்படைட்டிஸ் கிருமி இல்லை, கேன்சர் மாதிரி எதுவும் இல்லைன்னு செக் பண்ணிட்டு தான் அந்த ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கிற கட்டத்தில் வந்து அந்த மாதிரி டைமில் அவருக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்திருந்ததுன்னா உடனே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அவர் வந்து ரத்தம் தானம் பண்ணும்போதே அவருக்கு வந்து கேன்சர், ரத்தம் தானம் பண்ணதுனால அவர் கேன்சர் வந்துருச்சா, இல்லைனா அதனால இவருக்கு இப்போ இந்த டபிள்யூபிசி கவுண்ட் குறைஞ்சிருச்சானா சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ பிளட் டொனேஷன் ரொம்ப நல்லது, அதை நம்ம ஆதரிக்கணுன்றதுல மாற்று கருத்து இல்லை. இன்ஃபேக்ட் இப்போலாம் ஆர்கன் டொனேஷன் லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? உறுப்புகளே தானம் செய்யுங்க. நம்ம இறந்து போகிறோம், ஒரு மக்களை வந்து போய் எரிக்கிறாங்க. ஓகேங்களா? உடம்பு ஃபுல்லாக அழிஞ்சு தான் போகுது. ஆனால் அந்த உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண் பல கண்களை பேச வைக்குது. ஓகேங்களா? அந்த தோல் வந்து பல விஷயத்துக்கு யூஸ் ஆகுது, எலும்பு பல விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி நம்ம பாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெடாவர் வந்து நம்ம பாடியை வந்து கொடுத்து ஒரு மருத்துவமனைக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது மூலயமா நூற்றுக்கணக்கான 200 கணக்கான அங்கே படிக்கிற ஃபஸ்ட் இயர் மாணவர்கள் வந்து அந்த உங்கள் பாடியை வச்சு கற்றுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ தேவையில்லாமல் மண்ணுக்கோ இல்லைனா வந்து அந்த எலக்ட்ரிக் சுடுகாடுக்கு சாம்பலாகிற அந்த உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ மாணவர்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நிறைய பேர் இப்போ பாடி டொனேஷன், ஆர்கன் டொனேஷன் இந்த லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்கணும் போது பிளட் டொனேஷன்ன்றது காலங்காலமாக ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? அதனாலலாம் கேன்சர் வரவே வராது. அது முற்றிலும் நான் வந்து மறுக்கிறேன். அதில் டவுட்டே கிடையாது. 2வது வந்து இப்போ அவர் செஞ்ச சிலையை வந்து யாராவது தொட்டா வருமான்றது வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா வந்து அந்த பிளட்டோட அந்த கலர் மேபி அப்படி இருக்குமே தவிர, கலர் தான் இருக்குமே தவிர அந்த செல்ஸ்லாம் அழிஞ்சிரும். ஓகேங்களா? ரத்தம் வந்து கொஞ்ச நேரத்தில வெளியே வந்தாலே வந்து வெளியே வந்த உடனே வந்துட்டு அதில இருக்கிற அந்த செல்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு ஆக்சிடைஸ் ஆயிடும் ஏர் பட்டு. நம்ம உள்ள இருக்கும்போது தான் அதுக்கு வந்து அந்த இயற்கை இருக்கு. அப்பதான் வந்து அதுக்கு ஆக்ஸிஜன் போகும், கார்பன் டை ஆக்சைடு குடுக்கும், எனர்ஜி குடுக்கும். அது வந்து செயல்பாடுல இருக்கும். ரத்தம் வெளியே வந்தோனே செயல்பாடு இழந்துருது. இழந்த உடனே அங்க இருக்கிற ஆர்பிசி, அந்த டபிள்யூபிசின்னு சொல்லக்கூடிய அந்த ஒயிட் பிளட் செல்ஸ், வெள்ளை அணுக்கள், ரெட் அணுக்கள், பிளேட்லெட் எல்லாமே இறந்துருது. ஓகேங்களா? அப்போ வெறும் அந்த ரத்தம் இப்ப நீங்களே ரத்தம் இறந்தோனே பார்த்தா அந்த ரத்த கரை தான் இருக்குமே தவிர, அதில உயிர் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதில அவர் செஞ்சிருக்காருன்றது வந்து அவர் பாசத்த தான் காமிக்குதே தவிர, மத்தபடி அந்த சிலைய தொடுறதுனால ஏதாவது ஆகுமானா, ஆகவே ஆகாது. ஸோ அதனாலயும் அந்த விஷயத்தில நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஓ!